இலக்கியாவிற்கு எப்போதும் தன்னை அலங்கரித்துக் கொள்வதுதான் வேலை. தூங்கி எழுந்த உடனேயே கண்ணாடி முன்புதான் நிற்பாள். வீட்டிற்கு ஒரே பெண் பிள்ளை என்பதால் அவ்வளவு செல்லம் அவளுக்கு. அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான் சட்டம். அவளை மீறி எதுவும் அந்த வீட்டில் நடக்காது. அவள் அம்மாவும் அப்பாவும் அவள் பேச்சை மீறி எதுவும் செய்ய மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவள் மீது பாசம் வைத்துள்ளனர். இலக்கியாவுக்கு வயது 21. முதுகலை பட்டம், முதலாம் ஆண்டு படிக்கிறாள். தன் தோழிகளோடு சேர்ந்து பேருந்தில் கல்லூரி போவதுதான் வழக்கம். பேருந்தில் இருக்கும் ஆண்கள் எல்லாரும் அவளை மட்டும்தான் பார்க்கிறார்கள் என நினைத்துக்கொண்டு கற்பனை வெள்ளத்தில் மிதப்பாள். அவள் படிக்கும் கல்லூரி பெண்கள் கல்லூரி என்பதால் ஆண் நண்பர்களும் அவளுக்கு அவ்வளவாக இல்லை. யாராவது வந்து பேசினால் கூட சிரித்து சிரித்து வழிந்து கொண்டு பேசுவாள். அந்த அளவுக்கு தான் அழகென்ற எண்ணம் அவளுக்கு. அதற்காக அவள் அழகு இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. சுண்டி விட்டால் ரத்தம் வரும் அளவுக்கு நிறம், சொக்க வைக்கும் கண்கள், சிவந்த ரோஜா மொட்டுக்களை போன்ற உதடுகள், பார்த்தவுடன் கண்களை பறிக்கும் அளவுக்கு அழகுடையவள்தான் அவள். இருப்பினும் தான் மட்டும்தான் அழகு என்ற அகங்காரம், தலைக்கணம் பார்ப்போரை கோபப்படுத்தும். அவளிடம் சிரித்து பேசும் நெருங்கிய தோழிகள் கூட அவளுக்கு பின்புறம் அவளை ஏளனமாகத்தான் பேசுவர். யாராவது கருத்து கூறினால் கூட அதை காதில் வாங்க மாட்டாள் இலக்கியா. தான் சொல்வதும் செய்வதும் எப்போதும் சரியாகத்தான் இருக்கும் என்று தன்னைத்தானே அதிகம் நம்புவாள். இப்படித்தான் ஒரு நாள் கல்லூரிக்கு வழக்கமாக கிளம்புவது போல கிளம்பி பேருந்தில் ஏறினாள். இலக்கியாவின் தோழிகள் அனைவருக்கும் பேருந்தில் இடம் கிடைத்து விட்டது. அவளுக்கு மட்டும் இடம் கிடைக்கவில்லை என்பதால் பேருந்தில் நின்று கொண்டிருந்தாள். பேருந்தில் கடைசி சீட்டில் ஒருவன் கண் சிமிட்டாமல் இலக்கியாவையே பார்த்து கொண்டிருந்தான். ஆள் நல்ல 6 அடி உயரம். சிவப்பும் இல்லை, கருப்பும் இல்லை, மாநிறம். வசதியான இடத்து பையன் போல அழகாகத்தான் இருந்தான். இலக்கியாவும் யதார்த்தமாக பின்புறம் திரும்பினாள். அவள் பார்த்த உடனேயே கண்ணடித்து விட்டான் அவன். சட்டென இலக்கியா திரும்பிக் கொண்டாள். ஐயையோ, என்ன அப்படி சட்டுன்னு கண்ணடிச்சிட்டான் என மனதிற்குள்ளேயே வெட்கப்பட்டு கொண்டாள். அவளுக்கும் அவனை பார்த்தவுடன் பிடித்து விட்டது. ஐயோ, அழகா வேற இருக்கான். இப்ப என்ன செய்றது என மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டு மீண்டும் திரும்பினாள். மீண்டும் அவன் கண்ணடிக்கவே சட்டென அவனை பார்த்து சிரித்து விட்டாள். அதை கவனித்த அந்த பையன் உடனே ஒரு துண்டுச்சீட்டில் அவன் நம்பரை எழுதி அவள் பக்கத்தில் சென்றான். அவள் கைகளுக்கு இடையில் அந்த துண்டுச்சீட்டை சொருகிவிட்டு அவன் இருக்கையில் மீண்டும் அமர்ந்தான். கையில் இருந்த துண்டுச்சீட்டை பிரித்து பார்த்தாள் இலக்கியா. அதில் அர்ஜுன் என்று பெயர் எழுதி அதில் அவனுடைய நம்பர் எழுதியிருந்தது. அதை பார்த்துவிட்டு அப்படியே திரும்பி அவனை பார்த்தாள் இலக்கியா. அவன் கையை காதில் வைத்து போன் செய் என்று சைகையில் கூறினான். அவளும் தலையை ஆட்டிவிட்டு போனை எடுத்து போன் செய்தாள். யாரென்றே தெரியாத ஒருவனுக்கு போன் செய்கிறோமே என்ற பயம் கொஞ்சம் கூட இல்லை அவளுக்கு. அவள் போன் செய்த அடுத்த நிமிடமே அவன் போனை எடுத்து பெயர் என்ன என்றான். அவளும் யோசிக்காமல் இலக்கியா என்றாள். ம் என்றான் அவன். உன்னோட பேர் அர்ஜுனா என்று கேட்க, ஆமா என்றான். சரி, எதுக்கு நம்பர் கொடுத்த என்று அவள் கேட்க, புடிச்சிருக்கு அதான் கொடுத்தேன். வெளியே போகலாமா என்றான். என்னது, வெளியே போகலாமாவா? இப்போதான் பார்த்த, அதுக்குள்ள புடிச்சிருக்குங்கிற, வெளியே போகலாமாங்கிற, யார் என்னன்னு தெரியாம எப்படி வர்றது என்றாள். ஓகே, 5 மினிட்ஸ் டைம் தரேன், யோசிச்சு சொல்லு. விருப்பம் இருந்தா வா, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்றான். ஹே, இப்படி உடனே கேட்டா எப்படி என்று அவள் கேட்க, அதான் 5 நிமிஷம் டைம் தரேன்னு சொன்னேன்ல, யோசிச்சு சொல்லு, இல்லைன்னா விடு. விருப்பம் இருந்தா 5 ஸ்டாப்பிங் தள்ளி நான் எழுந்திருப்பேன், நீயும் இறங்கு. இல்லைன்னா நீ இறங்க வேண்டாம், நானும் தொல்லை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான். இலக்கியாவிற்கு அவனை பிடித்திருந்தது. இருப்பினும் தெரியாத ஒருவனை நம்பி எப்படி செல்வது என்று தெரியாமல் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனும் கண் சிமிட்டாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் சொன்ன அந்த பேருந்து நிறுத்தம் அருகில் வந்துவிட்டது. அவனும் எழுந்து படிக்கட்டில் நின்று கொண்டிருந்தான். இலக்கியா என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. அவள் தோழிகளிடம், எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, நான் இங்கே இறங்கி வீட்டுக்கு போறேன், நீங்க காலேஜ் போங்க என்றாள். அவள் தோழிகளும் உண்மையில் உடம்பு சரியில்லை என நினைத்துக்கொண்டு, சரி பார்த்து போ என்று கூறவே அவளும் பேருந்தை விட்டு இறங்கினாள். இறங்கிய உடனேயே அவன் அருகில் சென்றாள். போலாமா என்று அவன் கேட்க, எங்க போறது என்றாள் அவள். எங்க போறோன்னெல்லாம் கேட்காத, விருப்பம் இருந்தா வா என்றான்.
அவளும் எதுவும் பேசாமல் அவனோடு சென்றாள். அவன் ஒரு பெரிய ஹோட்டலுக்குள் அழைத்து சென்றான். சாப்பிட போறோமா என்று அவள் கேட்க, இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு ரூமை புக் செய்தான். அதை பார்த்த இலக்கியா முழித்தாள். அர்ஜுன், வரியா இல்லையா என்றான். அந்த கடைசி நிமிடம் கூட இலக்கியா யோசிக்கவில்லை. உடனே அவனோடு சென்றாள். ரூமை திறந்து அவளை உள்ளே அழைத்துச் சென்று தாளிட்டான் அர்ஜுன். நீ என்ன பண்ற? எதுவும் பேச விட மாட்டேங்கிற. எனக்கு உன்னை பார்த்ததும் புடிச்சிருச்சு. உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ என்னடான்னா எதுவும் பேசாம ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்க என்று கேட்டாள். அதேதான் எனக்கும். உன்னை பார்த்ததும் புடிச்சிருச்சு. உன் கூட ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் லவ், கல்யாணம் எல்லாமே என்றான். அப்போ என்னைய கல்யாணம் பண்ணிப்பியா என்று அவள் கேட்க, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் என்றான். இலக்கியாவிற்கு அப்போதுதான் நிம்மதி வந்தது. சரி, பக்கத்துல வா என்றான் அவன். இலக்கியா தயங்கி தயங்கி அவன் அருகில் சென்றாள். லைட்டை அணைத்துவிட்டு அவள் ஆடைகளை அகற்றினான் அர்ஜுன். இது தப்பில்லையா என்று அவள் கேட்க, ரெண்டு பேரும் விருப்பப்பட்டா எதுவும் தப்பில்ல என்று சொல்லிக்கொண்டே அவள் ஆடைகளை முழுவதும் அகற்றி மூச்சு முட்டும் அளவுக்கு முத்தமிட்டான். பிறகு அவன் ஆடைகளை கலட்டி எறிந்துவிட்டு இலக்கியாவை மெத்தைக்கு தள்ளினான். உடல் வியர்க்க இருவரும் கலவியில் ஈடுபட்டனர். அனைத்தும் அர்ஜுன் நினைத்தது போல நடந்து முடியவே ஆடைகளை போட்டுக்கொண்டு அசதியில் படுத்தான். இலக்கியாவும் தன் ஆடைகளை போட்டுக்கொண்டு அவன் பக்கத்தில் படுத்தபடி, உன்னோட வீடு எங்க இருக்கு? உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க? கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? எந்த ஊரு? என்று இடைவெளி விடாமல் கேள்விகளை அடுக்கினாள். கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. ஒரே பையன். கோயம்புத்தூர். இதெல்லாம் இப்போவே அவசியம் தெரிஞ்சாகணுமா என்று சிடுசிடுத்தான். இல்ல, யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காமலே எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன் என்றாள். நம்பர் வச்சிருக்கீல, வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி கேளு. எனக்கு இப்போ டயர்டா இருக்கு. நான் தூங்கணும் என்றான். இலக்கியாவிற்கு அவன் ஏமாற்றி விடுவானோ என்று பயம் வரத் தொடங்கிவிட்டது. நான் வீட்டுக்கு போறேன் என்றாள். ஏன், என்னாச்சு என்று அவன் கேட்க, இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உடம்பு சரியில்லை வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். மணி 11 ஆகுது. இப்போ போனேன்னா வீட்ல சொல்லி சமாளிச்சுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்ல சொன்னா கூட மாட்டாம இருப்பேன் என்றாள். ம், சரி கிளம்பு என்றான் அவன். நீ வீட்டுக்கு போலையா என்று அவள் கேட்க, உடம்பு வலிக்குது. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு கிளம்புவேன் என்றான். சரி, நான் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு உடனே கிளம்பினாள் இலக்கியா. மனது முழுக்க பயம். அவனோட நம்பர் மட்டும்தான் கையில இருக்கு. எப்படி இவனை நம்பி தப்பு பண்ணும் என்று யோசித்தவாறு பேருந்தில் ஏறினாள். ச்சீ, என்ன இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணிட்டோம் என்று யோசித்துக் கொண்டே வீடு போய் சேர்ந்தாள். என்னடி சீக்கிரம் வந்துட்ட என்று அவள் அம்மா கேட்க, உடம்பு முடியலம்மா, தலைவலி. இப்போதான் மாத்திரை வாங்கிட்டு போட்டுட்டு வரேன். நல்லா இருந்தா நாளைக்கு காலேஜ் போறேன். இல்லைன்னா வீட்டிலே இருக்கேன் என்றாள். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் ரெஸ்ட் எடு என்று அவள் அம்மா கூற ரூமுக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டாள். மெத்தையில் படுத்துக்கொண்டு அர்ஜுனை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்று நினைத்த அவள் உடனே அவன் நம்பருக்கு ஃபோன் செய்தாள். தூக்கி வாரி போட்டது இலக்கியாவிற்கு. அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. ஒரு நிமிடம் என்ன செய்வதென்றே தெரியாமல் கதறி அழத் தொடங்கினாள். அப்போது அழத் தொடங்கியவள்தான் 100 முறைக்கு மேல் அவனுக்கு ஃபோன் செய்து பார்த்து ஏமாந்து போனாள். வீட்டில் யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு ஆன்லைனில் அர்ஜுனை தேடத் தொடங்கினாள். கோயம்புத்தூரில் இருக்கும் அவள் தோழிகள் சிலருக்கு அவன் நம்பர் மற்றும் பெயரை மட்டும் கூறி பணத்தை ஏமாற்றி விட்டான், கண்டுபிடித்து தருமாறு கூறினாள். நம்பர் மற்றும் பெயரை வைத்து மட்டும் கண்டுபிடிக்க முடியாது என்று அவள் தோழிகள் கூற மனம் நொந்து போனாள். ஒரு மாதமாக கல்லூரிக்கு செல்லாமல் அவனை தேடுவதையே வழக்கமாக வைத்திருந்தாள். பெற்றோர்கள் திருகி திருகி கேட்கவே கல்லூரிக்கு சென்றாலாவது போகும் வழியில் அவன் இருக்கிறானா என்று பார்க்கலாம் என்று எண்ணி கல்லூரிக்கு செல்லத் தொடங்கிவிட்டாள். ஆனால் எங்கு தேடியும் அர்ஜுன் கிடைக்கவில்லை. தினமும் காலை கல்லூரி செல்லும் போதும் வீடு திரும்பும் போதும் அவனை தேடுவதையே வழக்கமாக வைத்திருந்தாள். நாட்கள் மாதங்களானது. மாதங்கள் வருடங்களானது. 2 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இலக்கியாவின் கல்லூரி படிப்பும் முடிந்துவிட்டது. அர்ஜுனை தேடும் முயற்சியில் தோற்றுப்போய் மனம் வெறுத்து வீட்டிலேயே அடைந்து கிடந்தாள் இலக்கியா. திருமண வயது வந்துவிட்டது. திருமண பேச்சை எடுத்தாலே வேண்டாம் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுவாள். தன்னை அழகு அழகு என நினைத்து கொண்டிருந்தவள் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதையே மறந்துவிட்டாள்.
கல்லூரி படிக்கும்போது இருந்த தலைக்கணம் கோபம் அனைத்தும் மாறி பெற்றோர் சொல்லும் அனைத்திற்கும் தலையசைத்தாள். திருமண பேச்சை தவிர. ஆண்களையே வெறுக்கும் அளவுக்கு இருந்தது அர்ஜுனின் மீது அவளுக்கு இருந்த கோபம். சில நேரம் அவள் மீது தவறு இருப்பதையும் உணர்ந்து தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வாள். நாம் ஆடிய ஆட்டம்தான் இப்போது நம்மை நிலைகுலைய செய்துவிட்டது என்று தன் தவறை உணர்ந்து யார் புத்திமதி கூறினாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு அவள் மனம் வந்துவிட்டது. என்னென்னமோ நான் சொல்றேன் கேக்குற. இந்த ஒண்ணு மட்டும் செய். எங்களுக்கும் வயசாகுது. கல்யாணம் பண்ணிக்க என்றார் அவள் அப்பா. தன் கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்துக்கொண்டு கண்களில் ஓரத்தில் நீர் வழிய, சரிப்பா, மாப்பிள பாருங்க என்றாள். மாப்பிள்ளை எல்லாம் 2 1/2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. நீயும் படிச்சிட்டு இருந்த. அவரு படிச்சு முடிக்கிட்டு வெயிட் பண்றேன்னு சொன்னாரு. அதனால விட்டுட்டேன் என்றார். சரிப்பா, இப்ப வர சொல்லுங்க, பேசி முடிச்சிடலாம் என்றாள். அவள் பெற்றோருக்கு ஒரே சந்தோஷம். நல்ல நாள் பார்த்து மாப்பிள்ளை வீட்டாரை வரும்படி பெண் வீட்டார் அழைத்தனர். அவர்களும் குறித்த நாளில் இலக்கியாவை பெண் பார்க்க வந்தனர். கையில் டீ தட்டோடு யாரையும் நிமிர்ந்து பார்க்காமல் வந்து நின்றாள் இலக்கியா. மாப்பிள்ளையை நிமிர்ந்து பார்க்க கூட விருப்பமில்லாமல் டீயை கொடுத்துவிட்டு நின்று கொண்டிருந்தாள். பொண்ணு பிடிச்சிருக்கா என்று கேட்க தலையை ஆட்டினான் மாப்பிள்ளை. தனியா போய் பேசுறீங்களா என்று பெண் வீட்டார் கேட்க சரி என்று தலையை ஆட்டினான். சரிம்மா, நீ மாடிக்கு போ, மாப்பிள்ள வருவாரு என்று இலக்கியாவின் அப்பா கூற எதுவும் பேசாமல் மாடிக்கு சென்றாள். மாப்பிள்ளையும் மாடிக்கு சென்றார். இலக்கியா தலையை தொங்க போட்டவாறு நின்றாள். ஏன் அப்படி தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? நிமிர்ந்து பாருங்க என்று மாப்பிள்ளை கூற இலக்கியாவும் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். பார்த்தவளுக்கு பேரதிர்ச்சி. எதிரில் நின்றது அர்ஜுன். படபடத்து போய் அர்ஜுனின் சட்டையை பிடித்து கொண்டு பலார் பலார் என்று அறைந்தாள். பொம்பளை பொறுக்கி, என் வாழ்க்கையே போயிடுச்சேடா உன்னால என்று கத்தி கதறி அழுதாள். ஹே, ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத கேளு என்று அவன் கூற, இன்னும் என்னடா கேட்கணும், திரும்ப அவன் கூட படுக்கணுமா என்று தன்னால் முடிந்த அளவுக்கு அடித்து விட்டாள். அடிச்சு முடிச்சிட்டியா? கொஞ்சம் நான் சொல்றத கேளு என்றான். அவளும் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு சற்று மௌனமானாள். நீ ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்கும் போதிலிருந்தே நான் உன்னை லவ் பண்ணேன். ஆனா அது உனக்கே தெரியாது. நான் உன்னை தினமும் பார்ப்பேன். நீ என்னைய பார்த்ததில்ல. 4 வருஷம் உனக்கே தெரியாம உன்னை காதலிச்சேன். எதார்த்தமா எனக்கு தெரிஞ்ச பசங்க கிட்ட உன்னை பத்தி விசாரிச்சேன். அவனுங்க உன்னை பத்தி தப்பு தப்பா சொன்னாங்க. இவ யார பார்த்தாலும் வலிவா, அப்படி இப்படின்னு ஏதேதோ சொன்னாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, நெறைய பேர் சொன்னாங்க. எனக்கு உன்னை விடவும் மனசு இல்ல. அதான் உன்னை திருத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி, உன் கண்ணு முன்னாடி வந்து நம்பர் குடுத்து எல்லா தப்பும் பண்ணேன். அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டேன். அவரு சம்மதம் சொல்லிட்டாரு. கல்யாணம் மட்டும் 2 வருஷம் கழிச்சு பண்ணலாம். புள்ள படிக்குதுன்னு சொன்னாரு. நானும் சம்மதம் சொல்லிட்டு தான் இந்த முடிவை எடுத்தேன். நான் நெனச்ச மாதிரி நீ உன்னோட தப்ப உணர்ந்து என்ன தேடி அலைஞ்ச. இந்த 2 வருஷத்துல யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்கல. எனக்காக காத்துட்டு இருந்த. இதெல்லாம் உனக்கே தெரியாம நான் உன்னைய கவனிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். சில நேரம் உன்னை கஷ்டப்படுத்துறோம்னு தோணும். ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சி மன்னிச்சிருடின்னு சொல்ல தோணும். ஆனா உன்னோட மனசு மாறணும். உன்னோட தப்ப உணரணும்னு விட்டுட்டேன். யாருன்னு தெரியாத ஒருத்தனை நம்பி ரூம் வரைக்கும் போறோம்னு பயம் இல்லாம பண்ண தப்புக்கு தண்டனையும் குடுத்தேன். உன்னை திருத்தவும் வச்சுட்டேன். நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அதான் உன்னை தேடி வந்தேன். நீ பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு விதமான வயசு கோளாறு. இப்போ மெச்சூரிட்டி வந்துருச்சு. அதனால இப்பவே சொல்லிடுறேன். ஐ லவ் யூ. கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்றான். அவன் கூறிய அனைத்தையும் கேட்ட இலக்கியா கத்தி கதறி அவனை கட்டி பிடித்து கொண்டு அழுகத் தொடங்கினாள். சாரி, மன்னிச்சிரு, என்னோட தப்புதான் என்று கெஞ்சியபடி அழுதாள். சரி சரி, ஒன்னும் இல்ல. அதான் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டல்ல. நீ பண்ணது தப்புனா கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை தொட்டதும் தப்புதான். நானும் சாரி என்றான். இலக்கியாவிற்கு அழுகை குறையவே இல்லை. என்னென்னமோ பேசி சமாதானப்படுத்தி அவள் அழுகையை நிறுத்தினான். சரி, நடந்தது நடந்துருச்சு. இப்போ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று அர்ஜுன் கேட்க அவளும் தலையை ஆட்டினாள். இருவரும் சிரித்துக்கொண்டு கீழே இறங்கி சென்றனர். இரு வீட்டாரும் பேசி முடிவெடுத்து தட்டு மாற்றிக் கொண்டனர். நல்ல முகூர்த்தத்தில் நல்லபடியாக இருவரின் திருமணமும் நடந்து முடிந்தது. இரு மனமும் ஒரு மனமாகி திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைத்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை இன்பமுற வாழத் தொடங்கினர். நன்றி.